Hi guys, welcome to Karunya Vlogs. இந்த வீடியோல நம்ம ஃபைனலி லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபைனல் அவுட்லுக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல எலாஸ்டிக் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். லேயர் மேக்ஸியோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்டிச் வந்துட்டு மேலே போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா ஷோல்டர் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் ஆப்போசிட் சைட் ஷோல்டரும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சென்டரில் இந்த மாதிரி கிளாத் தூக்கிட்டு இருக்கோம். அந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பின் பக்கமாக பேக் நெக்குக்காக வந்துட்டு படிய வச்சு இந்த மாதிரி படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். சென்டரில் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயினிங் கிட்ட வந்ததும் 3 to 4 ஃப்ரில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இப்போ நம்ம ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு சைட் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் மட்டும் ஒரு 3 ஃப்ரில்ஸ் வச்சு எலாஸ்டிக் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்லலாம் கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு பார்த்துட்டு மேலே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட் ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடலாம். 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஷோல்டர் கிட்ட வந்ததும் ஒரு 3 ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதி இருக்க கிளாத்தை ஆப்போசிட் சைட் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நடுவில் ஃப்ரில்ஸ் வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்பி கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு மேலே வந்துட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம 2 சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ராக்லலாம் இப்கிட்ட நாட் வைப்போம்ல பின்னாடி கட்டுறதுக்காக, அதை வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கிளாத்தோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிளாத்தும் வித்து வந்துட்டு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். லூப் டர்னர் வச்சுருந்தீங்கன்னா லூப் டர்னரில் டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்திருக்கேன். இந்த குச்சை வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தோட கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளாத் வந்துட்டு அந்த குச்சியில் மாட்டிக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கணும். எண்டு வரைக்கும் வந்ததும் அந்த குச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு டர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு சைடு ரோப்பும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே வந்துட்டு டர்ன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேக் நாட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கார்னரில் கிளாத்தை கொஞ்சமாக உள்ளுக்கு தள்ளிட்டு கார்னரில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு ரோப்லேயும் கார்னரில் கிளாத்தை வந்துட்டு உள்பக்கமாக கொஞ்சமாக வந்துட்டு மடித்து விட்டுக்கிறேன். உள்பக்கமாக கொஞ்சமாக மடிச்சுட்டு கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இந்த பேக் நாட்டோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் 2 ஸ்லீவ்லையுமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஈவனாக வச்சு. இப்போ ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும் போதே பாடியோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் அண்ட் தென் சென்டரில் இப்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரெண்டுத்தையும் நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சென்டரில் ஆர்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகியிருக்கணும். அப்போ தான் கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் ஈவனாக இருக்கும். இப்போது இப் கிட்ட வந்ததும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க இந்த இப் நாட்டை சென்டரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 கிளாத்துக்கும் நடுவில் வந்துட்டு உள்பக்கமாக வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். 4 கிளாத்தையும் இப்போது கரெக்டாக ஈவனாக வச்சு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னரில் வந்ததும் மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் ரெண்டுத்தையும் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு சைடு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம லைனிங் கிளாத்தில் தான் சைடு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் கிளாத்தை. லைனிங் கிளாத்தில் சைட் ஜாயின் பண்ணதும் லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டு வரைக்கும் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் நாட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவும் கரெக்டாக நல்லா ஈவனாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கிட்ட ரெண்டுத்தையும் கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே சென்டரில் இப் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க நாட்டை இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக இப் கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாட் வந்துட்டு வெளில தள்ளி விட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் க்ராஸாக வந்துட்டு தையலை கொண்டு போயிடுறேன். 4 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கார்னர் எண்டு கிட்ட வந்ததும் மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு லைனிங் கிளாத் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு கார்னரில் எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் தான் ஜாயின் பண்ணணும். இப்போது 2 சைடும் நம்ம லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு சைடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப் நாட் வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். மேலே நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக ஜாயின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி இல்லாமல் 2 கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஜாயின் ஆகிடும். இப்போது நம்ம சைடு வந்துட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைடில் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்துட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ராக்கோட ஃபுல் சர்க்கிளுக்கு இந்த மாதிரி சுற்றி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு கீழேயுமே வந்துட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபைனலி நம்ம லேயர் மேக்ஸி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப் கிட்ட நாட் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப் நாட் வச்சுருக்கிறதுனால நமக்கு ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட இப் நாட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப் கிட்ட ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி வியர் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாரியில் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியல. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லேயர் மேக்ஸியோட ஃபைனல் அவுட்லுக் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லேயர் மேக்ஸி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.